Indian real estate history la first time ever. நம்ம G Square la 1+1 offer ஒரு plot வாங்கினா ஒரு plot free. Call 8939750009. நம்மோடு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரும் செய்தி தொடர்பாளருமான திருச்சி வேலுச்சாமி இணைந்திருக்கிறார். சார், 2-3 நாளாக எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாமல் கொஞ்சம் அமைதியாக இருந்துச்சு. இன்றைக்கு கிருஷ்ணனுடைய அந்த செய்தியாளர் அந்த நேர்காணல் மீண்டும் ஒரு பேசுபொருளை உருவாக்கி இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தோடு காங்கிரஸ் நெருங்குகிறதா அல்லது நெருங்கிய கூட்டணியை உறுதி செய்ய போகுதா? நான் இப்போ எக்ஸ்பிரஸ் ரயிலில் போயிட்டு இருக்கேன். அதே போல கிரிஷ்ணனுடைய பேட்டி வந்த உடனே காங்கிரஸ் கட்சியும் தமிழக மக்கள் மகிழ்கின்ற வகையில் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் காயை நகர்த்த தொடங்கி இருக்கிறது. அதுதான் அவருடைய பேட்டியின் மூலமா தெரிய வருகிறது. எக்ஸ்பிரஸ் வேகத்தில் காய் நகர்த்த தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடல, திமுகவுடைய அழைப்புக்காக காத்திருக்கிறோம். அதே நேரத்தில் கடைசி நேரத்தில் அவங்க கொடுக்கறத அப்படியே ஏற்றுக்கொள்கிற நாங்கள் அதை விரும்பலை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். இப்போ இன்னமும் ஒரு கதவை அங்கே திறந்து தான் வச்சிருக்கா காங்கிரஸ். எதிர்பார்ப்பு திறக்கிறதல்ல, அதாவது அவர்கள் மீது அதாவது பொதுமக்கள் மத்தியில யாராவது சில பேர் முழுவதும் தெரியாமல் இருந்தால் அவர்களுக்கும் இங்கே கடந்த காலத்தில் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்தது என்பதை புரிய வைக்கின்ற வகையில ஒரு பேட்டியில் அவர் சொல்லியிருக்கிறார். இது நாங்க தான் முத கமிட்டி போட்டோம், அவங்கள போய் பார்த்தோம். நாங்க கமிட்டி போட்ட உடனே கூப்பிடுறோம்னாங்க. அவங்க கமிட்டி போட்டதுக்கு பின்னாலே மற்ற எல்லாரையும் கூப்பிட்டா எங்களை கூப்பிடல அப்படின்னு சொல்ற போதானே நியாய உணர்வு படைத்த தமிழக மக்கள் எங்கள் மீது எந்த தவறும் இல்லைன்னு முடிவு பண்ணுவாங்கல்ல, அதை மிகச் சரியாக சொல்லியிருக்கிறார். இல்லை, இப்போ நீங்கள் முதல்ல பேச்சுவார்த்தைக்கான குழு அமைத்து நீங்கள் இன்னும் காத்திருக்கிறீங்க. பேச்சுவார்த்தைக்கு குழுவே அமைக்காத கட்சிகளை கூப்பிட்டு திமுக பேசுது. அப்போ திமுக காங்கிரஸை கழட்டி விடுதா அல்லது காங்கிரஸ் திமுகவை கழட்டி விட்டு தமிழக வெற்றி கழகத்தோட கரம் கோர்க்க போகிறதா? அவருடைய நாகரிகம் எத்தகையது என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். நாங்க கூட்டணியில் ஏற்கனவே இருந்ததனால் அந்த நாகரிகத்தை நாங்க கடைபிடித்தோம். அவர்கள் அந்த நாகரிகத்தை கடைபிடிக்கல. நாங்க முதல்ல பேசும்போது கமிட்டி போடுறோம், அதுக்கு பின்னால கூப்பிடுறேன்னு சொன்னாங்க. கமிட்டி போட்டதுக்கு அப்புறம் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிடல அப்படின்னு சொல்வதன் மூலம் அவருடைய நாகரிகம் என்னதை தோல்வித்து காட்டியிருக்கிறார். காங்கிரஸை திமுக விரும்பலையா இல்ல காங்கிரஸ் ஒரு புதிய கூட்டணியை விரும்புகிறதுங்கிறத உறுதிப்படுதா என்ற பேட்டியின் மூலமாக? திரும்ப என்ன சொல்றேன்னா, காங்கிரஸ் இருக்க தொண்டர்கள் ஏற்கனவே இந்த கூட்டணியை விரும்பல. அதனால தான் சோடங்கர் தெளிவாக சொல்லியிருக்காரு, எங்கள் தொண்டருடைய உணர்வுகளை நாங்கள் தெளிவாக புரிந்திருக்கிறோம். அதிகார பகிர்வு மட்டும்தான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அதை செயல்படுத்துவதற்கு தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறோம். பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டோம்னு சொல்றார் தாவேகா கூட. நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு